அவர்கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இந்த பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது எடுத்து வாசிங்களே 9 வாசிங்க 9. ஹalleluya. அப்போது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். பாருங்க, இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். ஆமென், ஹalleluya. இப்ப பாருங்க, கர்த்தர் இப்ப ஒரு கூட்டம் வந்து சாமுவேல் கிட்ட ஜெபின்னு சொல்லும்போது சாமுவேல் கதறி ஆண்டவர் கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஹalleluya. இங்கிலீஷ்ல வாசிங்களே 9 வாசிமா. Samuel cried unto the Lord for Israel. ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. இப்போ என்னன்னா, எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, இங்க எவ்வளவு நல்லா சொல்லுது பாருங்களேன். Samuel cried unto the Lord for Israel and the Lord heard him. Hallelujah. அப்ப எந்தெந்த காரியத்துக்காக நம்ம முடியலன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஜெபிக்கிறோமோ அப்பா ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya.